இயேசு இரட்சகர் பற்றி உங்களிடத்தில் சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இழந்து போனதை தேட வந்தவர். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இயேசு கிறிஸ்துவை பார்த்துவிட வேண்டும் என்ற விருப்பத்துடன் குள்ளமாயிருந்த சக்கேயு மரத்தின் மேல் ஏறினான். அவன் ஆயக்காரருக்கு தலைவனாகவும் ஐஸ்வர்யவானாக இருந்தாலும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று அறிய விரும்பினான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிய வேண்டுமென்ற எண்ணம் நமக்குள் உண்டாயிருக்கிறதா? மற்றவர்கள் பார்வையில் சக்கேயு பாவியான மனுஷன் போன்று தெரிந்தான். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பார்வையோ மரத்தின் மேல் இருந்த சக்கேயுவின் மீது பட்டது. அவனை இறங்கி வர சொன்னதுமன்றி, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். சக்கேயுவுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஆனால் மற்றவர்கள் இயேசுவின் இந்த செயலை கண்டு முறுமுறுத்தார்கள். சக்கேயு மனம் திரும்பினான், இயேசுவை ஏற்றுக்கொண்டான். தான் யாரிடத்தில் அநியாயமாய் வாங்கியிருந்தாலும் நாளத்தனையாக திரும்பி தருகிறேன் என்று சொன்னான். அவனுடைய வாழ்க்கையே தலைகீழாக மாறியது. தான் இதுவரைக்கும் இழந்து போன இரட்சிப்பு, சந்தோஷம், தான் சேர்த்து வைத்த ஆஸ்தியினால் கிடைக்காத மரியாதை, மகிழ்ச்சி, மீட்பு இப்பொழுது இயேசு கிறிஸ்து மூலமாக அவனுக்கு உண்டானது. இன்று நாமும் கூட பல காரியங்களை சம்பாதிப்பதிலும் சேர்த்து வைப்பதிலும் பெயரை, புகழை பெற்றுக்கொள்வதிலும் ஓடுகிறோம். ஆனால் நாம் இழந்து போனது இயேசுவின் உண்மையான அன்புதான். அதில்தான் சந்தோஷம், சுகம், செழிப்பு, சமாதானம் உண்டு. அதை நமக்கு திரும்ப கொடுக்கும்படியாக தான் நாம் இழந்து போனவைகளை, இழந்து போன நம்மை இரட்சிக்கும்படியாக கிறிஸ்து இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். நம்முடைய குடும்பத்தாருக்கும் அவர் மூலமாய் இரட்சிப்பு வந்தது. ஜெபம். அன்பின் பரம தகப்பனே, எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே, இழந்து போனதை தேடவும் இரட்சிக்கவும் மனுஷகுமாரனாகிய நீர் எங்களுக்காக வந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.